ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய மொத்தம் 2 எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ எபிசோடோடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயின் மதர் வந்து பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ உடனே அந்த வந்துட்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அரண்மனையை நோக்கி ஓடுறாங்க. கீழெல்லாம் விழுந்து வர்றாங்க. அவங்களே வந்துட்டு ஆறுதலும் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ஹீரோ எனக்கு தான், ஏன்னா அவன் எனக்கா எவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு அரண்மனைக்கு வந்து சேர. ஆனால் நம்ம ஹீரோயின் கரெக்டாக அரண்மனை வாசலுக்குள்ளே வந்து சேர்றதுக்குள்ளே கரெக்டாக காவலாளி என்ன பண்ணா, கதவை சாத்திடுறான். 2 செகண்ட் கூட இல்லை, கதவை சாத்திடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்பவும் வந்துட்டு சோர்ந்து போயிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே மறுபடியும் வந்தா. கீழே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம்மையாக பயந்து போக டக்குன்னு நம்ம ஹீரோயினை பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன், இது என்ன ரத்தம்னு சொல்ல. ஹீரோ உடனே நீ எங்கே போன? ஆக்சுவலி உனக்காக நான் வேட்டையாடி வந்துட்டு மானை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன், அதை வச்சு நான் சூப்பர் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த பேப்பரை எடுத்து காமிச்சு, இந்த மாதிரி உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா, நான் அதுக்கு அப்ளிகேஷன் போட தான் போனேன்னு சொல்ல. ஹீரோ உடனே உனக்கு 2 நாள் முன்னாடி என்னை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல, இப்போ எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்க ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களை பிடிக்கும், ஆனால் எனக்கு பயம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியா என்ன பயம்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் எப்படி அப்ளிகேஷன் போட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதையை சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வரக்குள்ள அந்த கதவை சாத்தினாங்க தெரியுமா? அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, காலில் போட்டிருக்க சீரு பிடித்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர் மேலே தூக்கி போட அந்த ஆஃபீஸர் அப்படியே மயங்கியே விழுந்துடும். ஆக்சுவலி அவனுக்கு செம்மையாக அடிபட்டுருக்கு போல இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஷூவால் அடிச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயின் சாரி கேட்குறாங்க, டைம் ஆயிடுச்சு அதான் அப்படி பண்ணேன், ஆனால் நான் டைம்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. டக்குன்னு அந்த ஆஃபீஸர் சரி ஓகே விடுங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் வந்து வந்த வேகத்தில் அப்ளிகேஷன் எங்கேயோ போட்டாங்க போல இருக்குது. அதனால அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர்கிட்ட பேனா வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனுவை வந்துட்டு எழுதி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் கொடுக்குறப்பே சொல்லி தான் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நான் மந்திரியோடைய சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை கொடுக்க. மந்திரியோட பொண்ணுன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு மரியாதை கிடைக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிற, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு போனியான்னு சொல்ல. ஹீரோயின் ஆமாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியுமான்னு சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ இப்போ உனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு பிடிக்கும், லைட்டாக எனக்கு உங்களை பார்த்து பயம், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. 2 பேருமே ஒருத்தருக்கு பார்த்துக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சி கொஞ்சம் ரொமான்ஸாக பேச. உடனே நம்ம ஹீரோ என்னம்மா ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிச்சு, செகண்ட் நைட்டுக்கு அடித்தளம் போடுறியான்னு கேட்க டக்குன்னு ஹீரோயின் அட படுபாவி மக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நவுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட. ஆனால் நம்ம ஹீரோ இங்கே பாரு ஒழுங்கா என் கூட வான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது நானும் வரமாட்டேன்னு சொல்ல. ஹீரோ உடனே எல்லாம் டபுள் மீனிங்லேயே எடுத்துக்காத, வா மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் குதிரையில் போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் டைமாக லவ்வபிளாக உட்காந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஹீரோயினை வந்துட்டு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போவேன். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். மருத்துவர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு இது ஃப்ளேக் நோயே கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு அந்த நோயோடைய சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நோயை கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஹீரோயினுக்கு ஃப்ளேக் நோயெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அன்றைக்கி நைட்டு வாந்தி எல்லாம் வந்துச்சு இல்லையா ஒரு நாள், அன்றைக்கி தானே ஃப்ளேக் நோயின்னு உறுதியானுச்சு. அன்றைக்கி என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஹீரோயினுமே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ்காரனை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வரான். ஹீரோயின் அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே அன்பு மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் தன்னை காப்பாற்றினா, தனக்கு இருக்கிற நோயை வந்துட்டு எதுவுமே இல்லாத மாதிரி தன்னை வந்துட்டு சரிப்படுத்துறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுடைய அப்பா தான் ஒரு மாதிரி வரப்பாவே இருந்துட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கு தான் ஹீரோ பிடிக்கும் இல்லையா, அவங்க வந்துட்டு ஹீரோவை உள்ளே கூப்பிட்றாங்க. ஹீரோ இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்கள் உள்ளே வரலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிகாஸ் ஆனால் இத்தனை நாள் கூடவே இருந்தாங்க இல்லையா, அப்பெல்லாம் லவ் இல்லை, பட் ஆனால் பிரிஞ்சு போகிற நேரத்தில் தானே லவ் வருது. ஹீரோயின் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல. ஹீரோ நானுமே ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக கொஞ்சம் மருந்தும் சாப்பாடையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போவ. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜமாதாவை தான் பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்கான். எனக்கே தெரியாமல் என் கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நான் வேற ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணு தான் எனக்கு மனைவியாக வரணும்னு சொல்ல. இந்த மாதிரி வந்துட்டு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு 2 மனைவிகள் 3 மனைவிகள் இருக்கிறது தப்பு இல்லை இல்லையா, நீ அவ்வளோ வேணா சைடில் வச்சுக்கோன்னு சொல்ல. ஹீரோ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் அவள் தான் என்னுடைய மனைவி, நீங்கள் எந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தாலும் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து செம்ம கோவத்தில் போவார். ராஜமாதா ஹீரோவை கூப்பிட்றாங்க, ஆனால் ஹீரோ மதிக்க கூட இல்லை. இப்போ வெளியே வந்தால் அந்த வெள்ளி பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் ராஜமாதாவுடைய ரூமுக்கு அசால்ட்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணியிருக்கேன். என்னமா நீ அவளோ ராஜமாதாவுடைய ரூமுக்கு அசால்ட்டாக போயிட்டு வரேன்னு சொல்ல. ஆமாம் ராஜமாதாவுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல. ஹீரோ புரிஞ்சுக்கிறான், ஓகே இவளுக்காக தான் ராஜமாதா வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு பார்க்குற ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ ஹீரோ அவனுடைய ஆள்கிட்ட ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொல்கிறான். கூடவே இன்னொரு ஆளையும் வந்துட்டு கண்காணிக்க சொல்கிறான், அதான் அந்த இங்கிலீஷ்காரன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டுக்காக அப்ளிகேஷன் போட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல உடனே அப்பா கேட்குறாரு, எங்ககிட்ட கேட்காம எப்படிமா அதை பண்ணேன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு எனக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, எனக்கு ஹீரோ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாரு. இருந்தாலும் அம்மா எப்படியோ சம்மதம் வாங்கிட்டாங்க அவங்க அப்பா கிட்ட இருந்து. ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணா நம்ம இவங்கள தான் காமிக்கிறாங்க, ராஜமாதாவை. ராஜமாதா ஹீரோடைய அப்ளிகேஷன், அதாவது ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பொண்ணு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அதில் நம்ம ஹீரோயினுடைய பேரை பார்த்துட்டு ராஜமாதா இது அந்த மந்திரியுடைய பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு அங்கே இருக்கிற ஆளும் ஆமாம் இது மந்திரியுடைய பொண்ணு தான், அவங்க கடைசி நேரத்தில் தான் கொண்டு வந்து அப்ளிகேஷனை கொடுத்தாங்கன்னு சொல்ல ராஜமாதாவுடைய மூஞ்சி மாறுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினா ராஜமாதாவுக்கு தெரியும் போல இருக்கு. ஸோ அது எப்படின்றது உங்களுக்கே போக போக தெரிய வரும். ஸோ இப்போ வந்துட்டு ராஜமாதா நம்ம ஹீரோயினை பற்றி யோசிச்சுக்கிட்டே சமூக்கு வந்துட்டு டென்ஷனாக இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கான நாள். ஹீரோயின் அவங்க ஃபேமிலி கிட்ட கண்டிப்பாக நான் ஜெயிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அந்த நாவலில் படித்த மாதிரி அந்த கேம்ஸ்லாம் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ராஜமாதா கேம்ஸோடைய ரூல்ஸையே மாற்றிட்டாங்க. ப்ளஸ் வேறு புது புது கேம்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு சோகமாக இருக்கான். பிகாஸ் ஏன்னா சனாவும் வந்துட்டு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காளையே அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு பக்கம் சோகமாக இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சனாவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆக இப்போ சனா உடனே எங்கள் அப்பாவை வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் போட சொன்னார், அதனால தான் நான் போட்டேன், எனக்கு இனிமேல் ஹீரோ பார்த்து ரொம்ப பயம், உங்களுக்கும் ஹீரோக்கும் நடுவில் நான் எப்பயும் வரமாட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி நடக்க போகிறது எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா. ஸோ ஆல்ரெடி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஆக்சுவலி வந்துட்டு சனாவை பார்த்து லைட்டாக கில்ட்டியாக இருந்தது. ஆனால் இப்போ சனா இந்த மாதிரி சொன்னதால ஹீரோயின் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக வந்துட்டு அந்த கேம் விளையாடுறதுக்காக போகிறாங்க. ஆனால் நடுவில் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படி இந்த மாதிரி கரெக்டாக அந்த வில்லி வந்துடுறா. அவன் வந்து நம்ம சனாவை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டமான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க நம்ம சனாவுக்கு எப்பயும் போல ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லியை ரொம்ப கலாய்ச்சி விட்டுட்டு இருக்க. அந்த வில்லி சொல்கிற மனசுக்குள்ளே நினைக்கிறா, நான் அந்த இங்கிலீஷ்காரை மட்டும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அவனோட வேலையை பண்ணியிருந்தா இந்த இடத்துல இந்த ஹீரோயினே வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஊரில் இந்த குண்டெறிதல் அப்படின்ற ஒரு போட்டி ஒன்று மாதிரி இருக்கும் தெரியுமா. ஆக்சுவலி ஒரு இரும்பு குண்டை வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கி போடணும், யாரை பெருசாக நிறைய தூக்கி போடுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னருன்ற மாதிரி. அதுதான் ஃபர்ஸ்ட் கேமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு எல்லாரும் அந்த போட்டினால என்னன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கா. இந்த வில்லி மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டை வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு எரிஞ்சு விட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போதான் ஒரு ட்விஸ்ட்டு காமிக்கிறாங்க. என்னன்னா இந்த வில்லி எரிஞ்சா தெரியுமா அந்த குண்டு இரும்பு குண்டே கிடையாது, அது ஒரு நார்மல் குண்டு. மற்றவங்கலாம் எரியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு குண்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் இரும்பு குண்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட குண்டு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஹீரோயினாலும் சுத்தமாக தூக்க முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இருக்கிற பலத்தெல்லாம் கொடுத்து எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குண்டை தூக்கி போடுறாங்க. இது எல்லாத்தையுமே தூரமாக நின்று நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ இதை பார்த்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லலாம், இந்த மாதிரி உனக்கு தெரியாதா என்னோட ஃபீலிங்ஸு, நான் வந்துட்டு இந்த மாதிரி சனாவை லவ் பண்ணுறேன், அவளும் இந்த போட்டியில் கலந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் அம்பு எறிதல் போட்டி வருது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லி இருக்கா தெரியுமா, அவள் எரியிற அம்பு வந்துட்டு ஒழுங்காக வரணும் அப்படின்றதுக்காக பின்னாடி இருந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் அவள் எரியிற டேரக்ஷனை வச்சு கரெக்டாக போர்டை நகர்த்திட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்ல. ஆனால் ஹீரோயினோட பேச்சை யாருமே கேட்கவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோயினோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல. கரெக்டாக நம்ம ஹீரோயின் அம்பு எறிகிற வரக்குள்ள நான் எல்லாம் செம்மையாக காத்தடிச்சிட்டு இருக்கு, கண்டிப்பாக இவ தோத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா மனசில் நினச்சிட்டு கிடையாது. நான் இருக்க டைம் எப்படி ஹீரோயின் தோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்கான் தெரியுமா, அந்த மந்திரவாதி பையன், அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி ஒன்று பண்ணி ஹீரோயினை செம்மையாக ஜெயிக்க வச்சிடும். ஹீரோயினுக்கே செம்ம ஷாக்கு, நம்மளா இவ்வளோ வந்துட்டு அக்யூரேட்டாக அம்பு எரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த வெள்ளைக்காரன் இருக்கா இல்லையா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த துணி கடைக்கு நம்ம ஹீரோயின் கூட்டு போனாங்க இல்லையா, அந்த துணி கடைக்கு தான் அந்த வெள்ளைக்காரன் போயிட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கி அவன் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்குள்ள அவனுடைய முதுகுல ஒரு டேட்டூ மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ நம்ம நாட்டு குடியில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சக்கரம் இருக்குது, அந்த மாதிரி அந்த நாட்டு குடியோடைய ஒரு சின்ன மாதிரி தான் அது. அதை நம்ம ஹீரோ பார்த்துடுறோம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த வெள்ளைக்காரன் தங்கி இருக்கான் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயுமே அவனுடைய வந்துட்டு திங்ஸ் எல்லாம் செக் பண்ண அப்போ ஒரு பாட்டிலில் ஏதோ மருந்து மாதிரி இருக்குது, அது செம்ம கெட்ட வாடை வருது, கீழே போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் மாதிரி லைட்டாக குப்பிளிக்குது. இதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிறான். இன்னொரு பக்கம் அரண்மனையில் நெக்ஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆகிடுது. கையில் வந்துட்டு நிறைய சாப்பாடுலாம் கொடுத்து ஒரு தட்டில் 2-3 பவுல்லாம் வச்சு அதை கீழே விழாமல் அரண்மனையை சுற்றி வரணும் அப்படின்னு தான் அதுக்கான டாஸ்க்கு. இப்போ அந்த டாஸ்க்கை எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. ஏன்னா அதுவே ஆல்ரெடி பெரிய பாவாடை கீழே விழாமல் எப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் இந்த வில்லிக்கு மட்டும் கையில் கம்மு மாதிரி ஒட்டி அவளுடைய தட்டை கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சலைச்சவங்கல்ல, அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ப்ரெசென்ட்டில் ஹோட்டலில் ஒர்க் பண்ணாங்கன்றதுனால ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தட்டெல்லாம் கீழே போடாமல் வராங்க. இதை பார்த்துட்டு அந்த வில்லி என்ன பண்ணுறா, ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ஹீரோயின் ஆனால் எப்படியோ வந்துட்டு கேட்ச் பண்ணிட்டு அந்த போட்டியிலையும் நம்ம ஹீரோயின் செம்மையாக ஜெயிச்சிடுறாங்க. இப்போ ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே சீட்டிங் நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலைக்காரங்க கிட்ட வந்துட்டு
சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோயின் அங்கே நடக்கிற சீட்டிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே எனக்குமே டவுட்டு, தேவையில்லாமல் எதுக்கு என்னோட கல்யாணத்தை ராஜமாதா நடத்தணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு அங்கே நடக்கிற சதியை நான் கண்டுபிடிக்கிறேன், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ஹீரோக்காக கஷ்டப்படுறதுல தப்பே இல்லைடா, நான் கஷ்டப்படுறேன்டா, நீ போடா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய வீட்டுக்கு போவ. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜமாதா என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் போட்டியே வந்துட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் போட்டி என்னன்னா, கொஞ்சம் பொற்காசுகள்லாம் கொடுத்து இந்த பொற்காசுகளுடைய மதிப்பு வந்துட்டு நீங்கள் அதிகப்படுத்தணுன்றாங்க. பொற்காசு இப்போ ஒன்று கொடுத்தாங்கன்னா அது ₹2, ரெண்டாவது பொற்காசு, மூணாவது பொற்காசு அந்த மாதிரி கிடையாது. அந்த பொற்காசில் பண்ணக்கூடிய செலவுடைய மதிப்பு தான் நீங்கள் அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. அதாவது இப்போ நான் அந்த நாவல் ரைட்டர் இருக்கான் இல்லையா, அவன் நெக்ஸ்ட் எடிஷன் வந்துட்டு இந்த நாவலுடைய நெக்ஸ்ட் எடிஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று வந்துட்டு போட்டு விட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ அந்த ஒரு காவலாளிகள்கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ ஒருத்தவன் ஃபாலோ பண்ண சொன்னான் தெரியுமா, அந்த ஃபாரினரு, அவன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வெள்ளைக்காரனை பிடிச்சி சம்மடி அடித்து கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவன் வாயவே திறக்க மாட்டேன்றான். ஆனால் அந்த காவலாளி இருக்கான் இல்லையா, ஆனால் அந்த வெள்ளைக்காரன் வாயவே திறக்க மாட்டேன்றான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளவாளி இருக்கான் இல்லையா, அதான் அந்த காவலாளி. ஸோ அந்த காவலாளி என்ன சொல்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட, ஆக்சுவலி இவன் அந்த வில்லியுடைய வீட்டுக்கு போகிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ வில்லியுடைய வீட்டுக்கா, எனக்குமே லைட்டாக டவுட் இருக்குது, ஓகே அவளை வந்துட்டு கையும் கலையுமா சிக்க வைக்கணும்னா நிறைய நம்மளுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஆதாரத்தை பொறுத்ததுக்காக அங்கேருந்து கிளம்பிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க வேலைக்காரங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காசோடைய மதிப்பை நம்ம எப்படி அதிகப்படுத்துறது, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்ல, ஹீரோயினை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. யாரா என்னை ஃபாலோ பண்ணுறது, அப்போ சண்டி முன்னாடி வரல ஹீரோ கிட்ட சொல்லி விட்டுருவேன்னு சொல்ல, ஆக்சுவலி அந்த காவலாளி தான் ஹீரோ தான் சொல்லியிருக்கான், ஹீரோயினோட உயிருக்கு ஆபத்து இருக்கும் அதனால ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ அவன் வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், தூரத்தில் இருந்தால் ஃபாலோ பண்ணுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அவ்வளோ அக்கறை இருந்தால் உங்கள் இளவரசருக்கு அவரை வந்து ஃபாலோ பண்ண சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல, அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பாதுகாக்கிறத விடவும் அவருக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே பொசிட்டிவ் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த வில்லி இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், ஸோ அவளுடைய வேலைக்காரங்க கிட்டலாம் எப்படி அந்த பொற்காசோடைய மதிப்பை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இந்த தடவை வந்துட்டு நம்ம ராயல் மதர் ஹெல்ப் பண்ணல போல இருக்கு, அதனால இவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ வேணும்னே நம்ம ஹீரோ அந்த வில்லி போகக்கூடிய இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு கிராஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோடைய ட்ரெஸ் மேலே அழுக்கப்பட்டுடுது. டக்கு நம்ம ஹீரோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம், உன்னோட வீட்டுக்கு வரலாமான்னு கேட்க வில்லிக்கு ஒரே குஷி ஆகிடுது. உடனே வில்லி வந்துட்டு நீங்கள் ரூமுக்கு போங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்காக போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போவேன். டக்குன்னு நம்ம ஹீரோ வில்லியுடைய ரூமுக்கு போய் பார்க்க அந்த இங்கிலீஷ்காரனுடைய வீட்டில் நம்ம ஹீரோ ஒரு கெட்ட வாடை வந்த ஒரு மருந்து டப்பா பார்த்தா இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு டப்பா இருக்குது. டக்குன்னு வில்லி வர சவுண்டு கேட்க நம்ம ஹீரோ சட்டையை அவுத்துட்டு உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துக்கிட்டான். உடனே வந்துட்டு அந்த வில்லி வந்து இன்னாங்க தண்ணின்னு சொல்ல, தண்ணி மட்டும் தானா, டீ எல்லாம் எதுவும் தரமாட்டியான்னு சொல்ல, உடனே உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி என்ன பண்ணுறான், உடனே நம்ம ஹீரோவுக்கு டீ எடுக்கிறதுக்காக வந்துட்டு போயிடுறான். ஹீரோவுமே இதுதான் சரியான சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களை தான் காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்துட்டு அந்த கையில் அந்த பொற்காசை கையில் வச்சுக்கிட்டே அந்த காசோடைய வந்துட்டு மதிப்பை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே, ஸோ வந்துட்டு நிலத்தை வந்துட்டு 2 நாளைக்காக குத்தகை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் வேறு ஏதோ ஐடியா ஒன்று வந்துருச்சு போல இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு ரொம்ப சோகமாகவே தெரிஞ்சிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏன்டா வந்துட்டு சோகமாக இருக்க அப்படின்னு கேட்க, இல்லை நான் ஹீரோக்காக என்னோட காதலே விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன், ஏன்னா வந்துட்டு நான் லவ் பண்ணுற பொண்ணு வந்துட்டு ஹீரோவுக்காக அந்த போட்டியில் இருக்கான்னு சொல்ல இப்போ தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டோடைய அம்மாவும் இறந்து போயிருக்காங்க. 2 பேருடைய அம்மாவும், நம்ம ஹீரோடைய அம்மாவும் ஃப்ரெண்டோடைய அம்மாவும் ஒரே நாளில் இறந்து போயிருக்காங்க போல இருக்குது. அன்னையிலேருந்து இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஹீரோயின் டக்குன்னு லூஸு ஆக்சுவலி வந்துட்டு சனாவுக்கு இந்த இதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல இஷ்டமே இல்லை, அவங்க அப்பா சொன்னதுனால தான் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணுறா, அதனால் நீ ஏன் விட்டு கொடுக்கணும், இன்னுமே உனக்கு சான்ஸ் இருக்குது சனாவுடைய லைஃப்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டை ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கடத்தெரு பக்கமாக போகிறாங்க பாருங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் பிரேஸ்லெட்லாம் வித்துட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து பிரேஸ்லெட் வாங்கலையோ பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே போயிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை சர்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த குட்டி பையன் இந்த பிரேஸ்லெட்டை உன்னுடைய வந்துட்டு லவருக்காகவும் வாங்கிட்டு போனீங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு அவன் பிரேஸ்லெட்டை கையில் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்து விட, இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த வில்லி என்ன பண்ணா ஹீரோவுக்கு வந்துட்டு டீ போட்டு கொடுத்துட்டு, இந்த மாதிரி இந்த டீ தூள் ஃபாரின்லேருந்து வந்தது தெரியுமா, எங்கள் வீட்டில் நிறைய ஃபாரின் பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு
வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை வீட்டை சுற்றி காமிக்க அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்க்குறான். ஆக்சுவலி அந்த எல்லா பொருள்லையுமே அந்த வெள்ளைக்காரனுடைய முதுகில் வந்துட்டு அந்த டேட்டுவாக இருந்துச்சு தெரியுமா, அதே மாதிரியே நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தையிலேருந்து பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை எப்படா ஹீரோ கொடுப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு அந்த வேலையாக அவனுடைய வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொளுத்தி போட சொல்கிறான். ஏன்னா வந்துட்டு இந்த வில்லி என்ன பண்ணியிருப்பா, ஹீரோவை டச் பண்ணி பேசியிருப்பா. இதனால நம்ம ஹீரோ கடுப்பாகி அது செம்ம வந்துட்டு காஸ்ட்லியான ட்ரெஸ் இருந்தாலும் அதை கொளுத்தி போட சொல்கிறான். உடனே அந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க, இப்போ தான் உங்களுடைய மூஞ்சிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எப்பயுமே எமோஷன்ஸ் இல்லாமல் இருப்பீங்க, அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்து ஹீரோயின் தான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோவும் அன்றைக்கி நைட்டு நடந்ததெல்லாம் யோசிக்கிறான். இப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட ஒன்றா இருந்தா இல்லையா, அப்போ கேட்டிருப்பான் நம்ம ஹீரோ, நீ எதுக்காக உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்க, உங்களை மாதிரி ஒருத்தவ தான் நான் லவ் பண்ண நினச்சிட்டு இருந்த மேல் லீடு அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக நம்மளை மேல் லீடுன்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த நாவலை படிச்சுட்டு ஆக்சுவலி நம்மளும் ஒரு படம் பார்த்தா நமக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லவர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிப்போம் இல்லையா, அப்படி தான் ஹீரோயினுமே யோசிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் வந்துட்டு மறுபடியும் போட்டி ஸ்டார்ட் ஆகிடுது. யார் யார் அந்த காசுங்களை வச்சு என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்ல டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சனா தான் ஃபஸ்ட்டு சொல்கிறா. அவள் நிறைய ஏழைப்பழங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கா போல இருக்குது. இப்போ உடனே அந்த வில்லி சொல்லிட்டு இருக்கா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை வச்சு ஒரு மோதிரம் ரெடி பண்ணி ராஜமாதாவுக்கே கொடுத்துருக்கா. அதை அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் நான் இந்த மாதிரி ஒரு நிலத்தை குத்தைக்கு எடுத்து 2 பக்கமும் மீன் வளர்த்தேன். ஆக்சுவலி அந்த மீன் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப போராடி போயிட்டு நிறைய வந்துட்டு இது மாதிரி அது என்ன சொல்கிறாங்க இனப்பெருக்கம் பண்ணிச்சு. அந்த மீனுங்களெல்லாம் விற்று நான் காசு ஆக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமாதா வந்துட்டு மறுபடியும் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷனும் ஆயிடுறாங்க. ஹீரோயினும் செம்மையாக பயந்துட்டு இருக்காங்க, நம்ம எலிமினேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் சனா, அதுக்கப்புறம் வில்லி, இவங்க 3 பேர் தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலுக்காக வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஹீரோவும் நம்ம ஹீரோயின் செம்மையாக மிஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. உட்காந்து அவங்க வேலைக்காரங்க கிட்ட புலம்பிட்டு இருக்க. அப்போ தான் வேலைக்கார பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த வில்லி, ஸோ அவங்க 2 பேருமே கை கூத்துக்கிட்டே வில்லியோடைய வீட்டுக்குள்ளே போனாங்க. நான் பார்த்தேன்னு சொல்ல ஹீரோனுக்கு சமூகம் வந்துடுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சனாவை பார்க்கறதுக்காக ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கான். அப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்தோடனே நம்ம சனா என்ன பண்ணுறா, நீங்கள் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நான் வந்துட்டு இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கப்புறம் அந்த போட்டியில் கலந்துட்டு இருக்கேன், நீங்கள் இங்கேருந்து தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூட்டு போயிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, நீ வந்துட்டு உன்னோட சம்மதம் இல்லாமல் தான் வந்துட்டு நீ அங்கே போனேன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஆக்சுவலி இவளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம சனாவுக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்மளை லைக் பண்ணுறான்னு சொல்லிட்டு. உடனே இவன் என்ன சொல்கிறேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க, நான் ஆனால் எங்கள் அப்பாவுடைய பேச்சு தான் கேட்பேன், எங்கள் அப்பா வந்துட்டு கலந்துக்க சொன்னார், நான் கலந்துப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குன்னு இவன் ஹீரோடைய ஃப்ரெண்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டே கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதோட அந்த அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீன் அப்படி க்ளோஸ் ஆகிடுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ பார்க்கலான்னு போனால் ஹீரோ அப்பயும் வீட்டில் இல்லை போல இருக்கு. இப்போ டக்குன்னு நம்ம வேலைக்கார பொண்ணு வந்து கடைசி கட்ட தேர்வு நடக்க போது அரண்மனையில் சீக்கிரமாக வாங்க போகணும்ல அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயினுமே நம்ம ஹீரோ பார்க்காமலே கிளம்பிடுறாங்க. இப்போ உடனே வந்துட்டு அந்த வில்லி, சனா, ஹீரோயின் இவங்க 3 பேருமே நல்லா அழகாக ட்ரெஸ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு ராஜமாதா கிட்ட வராங்க. இப்போ ஃபைனலாக ராஜமாதா நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்க அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி பதில் சொல்லிகிட்டே இருக்க டைமு ஆனால் 3 பேருமே சளைச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல ஆன்சர்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நல்ல நல்ல ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த ராஜமாதாவுக்கு ஹீரோயினை பார்த்து சமக்கவும் வருது. ஆனால் மற்ற ராணிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோயினுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவும் ஆச்சரியப்படுறாங்க. பரவாயில்லையே இந்த பொண்ணு நல்லா சூப்பராக சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராஜமாதா நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ இந்த மாதிரி தான் வந்துட்டு அழகாக சிலுக்கு சுமிதா மாதிரி ட்ரெஸ் போடுவியா, சிலுக்குன்னு சொல்லிட்டுன்னு கேட்க டக்குனே ஆமாம் இவங்க அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாங்க, ஏன் அந்த மாதிரி வந்துட்டு இங்கிலீஷ்காரனை கூட இவங்க கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த வில்லி என்ன பண்ணுறா, நம்ம இவங்களை பார்த்து அதாவது நம்ம ராஜமாதாவை பார்த்து ஹீரோயினுக்கும் அந்த இங்கிலீஷ்காரனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு ராஜமாதா உன்னால் அதை நிரூபிக்க முடியுமான்னு சொல்லிட்டு வில்லி கிட்ட கேட்க, வில்லி டக்குன்னு என்னால் முடியுமேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸு கடைக்காரனை கூப்பிட்றாங்க. அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோயினை பற்றி வந்து தப்பாக சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் என் ட்ரெஸ் கடைக்கு இவங்க வந்தாங்க, அந்த இங்கிலீஷ்காரன் கூட கையை கூத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி என் மேலே வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு ராஜமாதா இவ்வளோ ஒழுக்கம் கட்டவளா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எலிமினேஷன் பண்ண போகிற லாஸ்ட் டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இங்கிலீஷ்காரனை கூப்பிட்டுட்டு வந்துடுறோம். இப்போ உடனே வந்துட்டு ராஜமாதாவை பார்த்து, ஆக்சுவலி வந்துட்டு இவனுடைய வீட்டில் நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன், அந்த மருந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணால் டக்குன்னு அந்த மருந்து எடுத்து ஒரு செடி மேலே ஊற்றேன். அந்த செடி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹீரோ மருந்து ஊற்றினா அந்த இடம் மட்டும் லைட்டாக அது கருகி போயிடுது. இப்போ உடனே நம்ம ஹீரோ இவன் வந்துட்டு வேற யாரோ சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான். ஹீரோயினுக்கு ஃப்ளேக் நோயை வந்துட்டு அந்த ஃப்ளேக் நோய் கிடையாது,
கிடையாது, அதுக்கான சிம்டம்ஸை மட்டும் உருவாக்கியிருக்கான். ஏன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு இந்த மாதிரி நோயை உருவாக்கி ஹீரோயினை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நோய் இருந்துச்சுன்னா நம்ம கொண்டுடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்னுடைய கல்யாண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி யாரையோ ஒரு பொண்ணை வந்துட்டு என் தலையில் கட்டுறதுக்காக தான் யாரோ ஒருத்தவங்க சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா கிட்ட போவேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த பிளானுக்காக மொத்த பிளானையும் போட்டது நம்ம ராஜமாதா தான். ராஜமாதா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இவன் வாயை திறந்தா எல்லாருக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ்காரனை போட்டு சம்மடி அடிச்சு உண்மையை சொல்லு, யார் அதை பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல ராஜமாதாக்கு அங்கு டங்குவாறு அருந்துருச்சு. அவங்க பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க. டக்கு நம்ம சனா என்ன பண்ணுறா, ராஜமாதாவுக்கு கண்ணை காமிக்க, ராஜமாதா சரி சனா இல்லை அந்த வில்லி கண்ணை காமிக்க பண்ணி ராஜமாதா மயக்கப்பட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோயினுமே லைட்டாக மயங்கிடுறாங்க. இப்போ ராஜமாதா மயக்கப்பட்டதுனால அந்த போட்டியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஓகே தானேன்னு கேட்க ஹீரோயின் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அந்த வெள்ளைக்காரனை வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் ஐயோ நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நான் கூட அந்த வில்லியுடைய வீட்டுக்கு நீங்கள் சும்மா தான் போனீங்கன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட சண்டை போடலான்னு வந்தேன், ஆனால் அப்புறம் தானே தெரியுது நீங்கள் என்ன காப்பாற்ற தான் அங்கே போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்ல ஹீரோவுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் கொடுக்க அதுக்குள்ளே ராஜா கிட்ட இருந்து வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு அழைப்பு வந்தது. இந்த மாதிரி உங்களை ராஜா கூப்பிட்டாருன்னு சொல்ல ஹீரோவுமே எனக்காக இங்கே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் கையில் அந்த பிரேஸ்லெட்டை வச்சுக்கிட்டு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆகிடுது, ஆனால் அப்பயும் ஹீரோ வரவே இல்லை. அந்த நேரம்னு பார்த்து செம்மையாக மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன இன்னும் போன ஹீரோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாரோ நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. யாரோ என்ன எனக்கு தெரிஞ்சு எப்படியா இருந்தாலும் அந்த வில்லி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கோவத்தில் பண்ணியிருப்பா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் தண்ணியில் போனவங்களுக்கு நீந்த தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு முட்டுது நம்ம ஹீரோயினுக்கு. இங்கே ஃபியூச்சரில் நம்ம மயங்கி போன நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கதையை எழுதுனா அந்த நாவலாசிரியர் 2வது எடிஷனை ரிலீஸ் பண்ணிட்டான்னு இருந்தது இல்லையா, அதில் மொத்த கதையுமே மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படித்தவங்கலாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன கதை மாறி இருக்குன்னு தெரியல. இங்கே வந்துட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் மூச்சு முட்டை வந்துட்டு இருக்கு. அப்போ தண்ணிக்கடியிலே மயக்கப்பட்டிருந்தாங்க. போச்சுடா நம்ம செத்தோம்னான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க டைம் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறோம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கூட மூச்சே இல்லை. ஹீரோ தண்ணிக்கடியிலே நம்ம ஹீரோயினுக்கு மூச்சு கொடுத்து அதாவது கிஸ் பண்ணி அவனுடைய மூச்சை நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்து ஹீரோயினை எப்படியோ காப்பாற்றிட. இதுக்கப்புறமா கதை எப்படி மூவ் ஆகுதுன்றது நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பாண்டிச்சேரி குயின் 4.0 சேனல்ல சூப்பரான ஒரு தாய் ட்ராமா போயிட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.